அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. மிக முக்கியமாக பை செல் அதை பற்றி நம்ம பேச போகிறதே கிடையாது. நம்ம முழுக்க நம்ம ஆப்ஷனுடைய பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி சந்தையை பார்க்கணும், அது போக லாஜிக் அடிப்படையில் ரேஞ்ச், அந்த ரேஞ்சுங்கிறது ஓப்பன் டு ஹை ஓப்பன் டு லோ அடிப்படையில் எப்படி சராசரியாக இருக்குது அப்படிங்கிறதை ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறோம். அதனால் வரைபடத்தின் மூலியம் நாம் ஆய்வு செய்வது கிடையாது. அதனால் அதனை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காணொளி கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றைய தினம் எனது பிறந்த நாளுக்கு நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. வாழ்த்து தெரிவித்த அனைவருக்குமே மிக்க நன்றி. பொதுவாக சந்தையை பார்த்திங்கன்னா பல காரணிகள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏறினதுக்கப்புறம் ஏறினதுக்குண்டான காரணியும், இறங்கிய பின் இறங்கினதுக்குண்டான காரணம். சந்தை ஏறினா அதற்குண்டான காரணம், இறங்கினா அதற்குண்டான காரணம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரூபாயின் மதிப்பு நம்ம வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தால் சந்தை இறங்குச்சுன்னா அதை காரணமாக சொல்லிவிடுவாங்க. க்ரூட் ஆயில் ஏறிச்சுன்னா க்ரூட் ஆயில்னால காரணம் சொல்லிவிடுவாங்க. அப்புறம் எப்போதுக்கும் யூஎஸில் ஏதாச்சும் ஒரு டேட்டா இருக்கும். அவங்க ஏதாச்சும் சாப்பிட்டாங்க, தூங்கினாங்க, அவங்க ஏதாச்சும் ஒன்று செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு காரணம் இருக்கும். வேர்ல்டு மார்க்கெட் ஒரு காரணம் இருக்கும். ஏதேனும் ஒரு காரணம் இருந்து கொண்டே இருக்கும். இத்தனை காரணங்களை நாம் பின்தொடர முடியுமா அப்படின்னாலும் கஷ்டம். பின்தொடர்ந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் சுய ஆய்வு செஞ்சுக்கோங்க. அப்போ இதை பார்த்தா மட்டும் வெற்றி பெற்று விடலாமா அப்படின்னு கேட்டால் எதற்கும் இல்லை. எல்லாமே ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருந்தாலும் எளிமையாக இதனை நம்ம பார்க்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் உணரலாம். அதற்காகத்தான் நம்மளுக்கு மிக முக்கியமாக தெரிய வேண்டியது சந்தையோட விலை ஏற்றம். ப்ரைஸ் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி. ஏறுனா டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம், இறங்குச்சுன்னா சப்ளை இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேர் பிரச்சனைக்குள்ளே மாற்றுறதே இந்த டிமாண்ட் அண்டு சப்ளையில் தான். இந்த டிமாண்ட் அண்டு சப்ளை, அதாவது ஒரு பொருள் 10 பொருள் உற்பத்தி பண்ணுற இடத்துல 10 பொருள் தான் தேவை இருக்குது அப்படின்னா இது சமநிலை. 10 பொருள் உற்பத்தி ஆகுது, தேவை 9 பேருக்கு தான் தேவை இருக்குது அப்படின்னா இங்கே சப்ளை அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அதனால் என்ன ஆகணும்? விலை இறங்கணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சப்ளையை விட இங்கே என்ன இருக்குது? டிமாண்ட் கம்மியாக இருக்குது. இதுவே இப்படியும் மாறலாம். இந்த இடத்துல என்ன இருக்குது? நம்மளுக்கு சப்ளைங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, டிமாண்டுங்கிறது குறைந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இதுவே 10 பொருள் தான் தேவை, அது 100 பொருளாக உற்பத்தி ஆகலாம். இந்த 2 வகையில் மாற்றம் இருக்குது. அதாவது எப்போதும் இருக்கிற சப்ளை இருக்கிற இடத்துல டிமாண்ட் குறைந்தாலும், அதாவது பையர் குறைந்தாலும் அதன் விலை வீழ்ச்சி அடையலாம். இல்லை எப்போதும் டிமாண்ட் ஒரே மாதிரி இருக்கும், சப்ளை உயர்ந்தாலும் விலை வீழ்ச்சி இருக்கலாம். இதனுடைய வித்தியாசத்தை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. இது எதுக்குன்னா நம்ம வேல்யூம்காகவே நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆனால் இங்கே வேல்யூம் அப்படிங்கிறது முக்கியம்தான், ஆனால் ரொம்ப முக்கியமா அப்படின்னு கிடையாது. அப்போது ப்ரைஸ் ஏற்ற இறக்கத்திற்கு இது முக்கியம், ஆனால் ரொம்ப இல்லை. என்ன குழப்புது அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் ஒரு ஏலம் விடும் இடத்திற்கு போனீங்கன்னா ஒரு பேசிக் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று அறிவிப்பாங்க. ஒரு அடிப்படை விலையில் நீங்கள் ஏதேனும் ஒரு நினைவு சின்னத்தை ஏலம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஆரம்ப விலை 10,000 சொல்லுவாங்க. ஒரு 50 பேர் அதில் பங்கேற்பாங்க. விலை எப்படி முதலில் கூடும் அப்படின்னா ஒரு 10,100பாங்க, ஒரு 11,000பாங்க, 12,000, 13,000, ஒரு 20,000 மட்டும் போகும்போது ஒரு 50 பேரில் 25 பேர் காணாமல் போயிடுவாங்க, கூற மாட்டாங்க. அப்போ 20,000த்திலிருந்து ஒரு 30,000 போகும்போது ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. ஒரு 50,000 போகும்போது ஒரு 5 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த 40 பேர் காணாமல் ஒரு போன இடத்துல விலையோட ஏற்றம் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும், குறைவேறி இருக்கும். கடைசியில் ஒரு 2 பேர் பாருங்கள் விடாபிடியாக கூறுவாங்க. ஒருத்தர் 50,000 அப்படின்னா அடுத்தவர் 75,000 பாரு, அடுத்தவர் 1,00,000 பாரு. இங்கே 50,001, 50,200 ரூபா, 55,000 ரூபா அப்படின்னு கூற மாட்டாங்க. என்னென்னா எதிராளி அடுத்தது வாய் திறக்க முடியாத அளவிற்கு விலையை
சொல்வார்கள். அப்போது இந்த இடத்துல நீங்களே புரிந்துக்கலாம். இப்போ வேல்யூம் அதிகமாக இருக்கும்போது என்ன நடைபெற்றது, வேல்யூம் குறைவாக இருக்கும்போது என்ன நடைபெற்றது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக. அப்போது நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை ஆப்ஷன் செல்லர் பேனிக் ஆகிற இடம், அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுற இடம், இதுதான் நம்மளுக்கு தெரியணும். இதை தெரிந்து கொண்டு அது எப்படி பேனிக் ஆகிற இடம் அண்டு ப்ராஃபிட் புக் பண்ணுற இடம் அப்படின்னு தெரிந்து கொள்ளனா திருப்பி மீண்டும் மீண்டும் நம்மளால் கேள்வி கேட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் பார்த்தாலே புரிந்து கொள்ளலாம். ஒருவர் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறார் என்றால் அவர்கள் எங்கே லாபம் அடைவார்கள், 100 ரூபாய்க்கு விற்றவர்கள் எங்கே பேனிக் ஆகி லாஸை புக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். 100 ரூபாய்க்கு அவங்க வியாபாரம் பண்ணாங்களா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்படியே கேள்விகள் போயிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதனுடைய விலையோட மூமெண்ட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒன்று நீங்கள் எடுத்து தான் பார்க்க வேண்டும். அப்போது முக்கியமாக நம்மளுக்கு தெரியக்கூடியது என்ன, ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸிலிருந்து நீங்கள் அதற்குண்டான மொமெண்டமை எடுத்து பார்க்கலாம், அல்லது ஹைக்கும் லோவுக்கும் உண்டான இம்பேக்டை வச்சு நீங்கள் பார்க்கலாம். அது உங்களுடைய இஷ்டம். ஆய்வுகள் செய்யுங்கள். எல்லா விஷயத்தையும் நாம் எடுத்துக்காட்டு கொடுத்து ஆய்வு தான் மேற்கொள்ள முடியும். அப்போ சப்ளை அப்படிங்கிறத நம்ம எப்படி எளிமையாக எடுத்துக்கொள்வது. அப்போ இந்த சப்ளைங்கிறது புட் ஆப்ஷனுக்கு சப்ளைனா மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் அப்படின்னு அர்த்தம். கால் ஆப்ஷனுக்கு சப்ளை அப்படின்னா மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம். இது தெரிந்த விஷயம்தான். இதனை நம்ம எளிமையாக நம்ம பார்க்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பாருங்கள், 19,500 கால் நம்மளுக்கு 119 ரூபா ஹை வச்சுருக்கிறாங்க, 102 ரூபா முடிவுட்ருக்காங்க. அப்போ 119 ரூபா ஹைனா அப்போ இந்த 119ஐ அவர்கள் கடக்கும் வரை, நல்லா புரிந்து கொள்ளணும், 119ஐ அவர் கடக்கும் வரை எப்படியாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த 119ஐ இவர்கள் நிர்ணயம் செய்துள்ளார்கள் ஹையாக அப்படின்னு அர்த்தம். அதுதான் உச்சபட்ச விலை அப்படின்னு அர்த்தம். அப்போ 19,500 காலின் அடிப்படையில் சந்தை 19,619 கடக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது பொருள். இது எப்படி நீங்கள் வந்துட்டு சொல்ல முடியும் 19,619 கடக்காது அப்படின்னா, இதற்கு 19,500 கால் உங்களுக்கு எக்ஸ்பைரி அன்று இதற்கு மதிப்பு இருக்கணும்னா இது ஐடிஎம் ஆப்ஷனாக இருக்கணும். அப்போ ஐடிஎம் ஆப்ஷனில் இருந்தால் மட்டும்தான். அப்போ ஐடிஎம் ஆப்ஷனாக இருந்தாலும் இது 119 ரூபாய் கடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக 19,619ஐ கடப்பதற்குண்டான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருளாக அமையும். இப்போ யோசிச்சு பாருங்கள், 19,500 புட்டு இது வந்து 139 ரூபாய் ஹை அப்படின்னா மார்க்கெட் 19,500 மைனஸ் 139, அப்போ என்ன அர்த்தம், 19,361. அப்போது 19,500 புட் ஆப்ஷன் படி மார்க்கெட் 139 ஹை. இப்போ இந்த 139ஐ அவர்கள் கடக்காத வரை மார்க்கெட் எதற்கு கீழே செல்லாது, 19,361க்கு கீழ் செல்லாது. அப்போ இதோட ரெண்டு பேர்த்தோட சப்ளை ஜோன் படி பார்த்தா 19,361லிருந்து 19,619 இது வந்து சந்தைக்கு மிக மிக முக்கிய இடம் அப்படிங்கிறதை இதன் மூலம் எளிதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் அப்படின்னா அது வந்து புட் ஆப்ஷன்ஸோட ஹையோட பிளேஸாக இருக்கும். அதே போல் கால் ஆப்ஷன் உடைய ஹை ப்ரைஸ் மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்போ இதனை நாம் எப்படி ஆய்வு செய்கிறோம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு தொடர் ஆய்வு செய்து இதனை மென்மேலும் நீங்கள் மேம்படுத்தி கொள்ளுங்கள். இதனை பற்றி உங்களுக்கு புரியவில்லை என்றால் இதனை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். உங்களுக்கு எது உங்களுக்கு எளிதாக தோன்றுகிறதோ அதனை நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள். இப்போது நம்ம நிஃப்டியோட ரேஞ்சுக்கு வரும். இப்போ இந்த கடந்த ஒரு வாரத்தோட ரேஞ்ச் இது வந்து நம்மளுக்கு ஒரு வாரத்தில் நம்மளுக்கு முன்பு ஆரம்பம் அப்படிங்கிறது 19,666. அப்போது போன திங்கக்கிழமை, இது வந்து வெள்ளிக்கிழமையோட முடிவுற்ற விலை. அப்போது ஓப்பன் பிலோ க்ளோஸ், அதாவது ஓப்பனுக்கு கீழ் நம்மளுக்கு வந்து பிலோ
க்ளோஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கணும். அப்போ இதனுடைய ஹை அப்படிங்கிறது 19,795. அப்போ 19,795, லோ வந்து நம்மளுக்கு 19,296. அப்போது இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கும் உண்டானதான் சென்ற வாரத்தோட ரேஞ்சாக இருந்திருக்கும். அப்போ இது 300, இது 800ன்னு எடுத்துட்டாலே கிட்டத்தட்ட ஒரு 500 புள்ளிகளோட ரேஞ்ச் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு. எப்போவுமே நம்மளுக்கு நிஃப்டியோட ரேஞ்ச், ஒரு வாரத்தோட ரேஞ்ச் 300 புள்ளிகளிலிருந்து 500 புள்ளிகளாக இருக்கும். அப்போ குறைந்தபட்சம் 300 புள்ளிகளை தாண்டி 500 புள்ளிகள் அப்படிங்கிறத அடைந்துள்ளது. அடுத்தது நம்மளுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா மாற ஒரு சூத்திரம் போல் உங்களை அமைக்க சொல்லியிருக்கிறோம். ஓப்பனுக்கு மேல் இருந்தால் அப்சைட் ரேஞ்ச், ஓப்பனுக்கு கீழே இருந்தால் டவுன் சைடு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தால் அப்சைட் ரேஞ்ச், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருந்தால் டவுன் சைடு ரேஞ்ச். இது அதே சேம், ஓப்பனுக்கு என்னவோ அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸ். அப்போ ஓப்பனுக்கு மேலே இருந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தால் என்ன நடக்கும்? அப்போது அப்சைட் ரேஞ்சு தான் அமையணும். ஆனால் லாஜிக் அடிப்படையில் எஸ்டர்டே ஹை அதற்கு உட்பட்டு கீழே இருந்தால், அப்போ இது ரெண்டோட அழுத்தம் மேல் நோக்கி கொடுக்கும். எஸ்டர்டே ஹையை கடக்காதவரை அவங்களால மேலே போக முடியாது. அப்போது இதனையும் கடந்தால் என்ன நடக்குது? இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களுக்குள்ள ஒரு ஃபார்முலா அமைத்து சந்தையை நீங்கள் வந்துட்டு ஒரு 5 நிமிட இன்டர்வல், 10 நிமிட இன்டர்வல், அரை மணி நேரம் இன்டர்வல், 1 மணி நேரம், 4 மணி நேரம், ஒரு நாள், எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தி நீங்களே பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்து இதனுடைய செயல்பாடை புரிந்து கொள்ளுங்கள். இதில் நம்ம எந்த பரிந்துரை வழங்கவே இல்லை. நீங்கள் எப்படி எளிமையாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இதன் நோக்கமாக நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போது நம்மளுக்கு வந்துட்டு இப்போ முடிவுற்ற விலை 19,517 அப்படின்னு தெரிஞ்சாச்சு. அப்போ என்ன அர்த்தம்? நம்மளுக்கு ஓப்பன் எந்த இடத்துல ஆகுதுன்னு தெரியல. அப்போ இதனால் ஒன்று ஓப்பன் லோ இந்த இடமாவே இருந்தால் அப்போ மார்க்கெட் 19,800 குறைந்தபட்ச ரேஞ்ச். அப்போ இதுவே கீழே இருந்தால் 19,200. அப்போ சந்தை 19,200லேருந்து 19,500க்குள் உட்பட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இதனை நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தோட அடிப்படையில் நம்ம எளிதாக இது பண்ணலாம். இப்போ சந்தை நம்மளுக்கு முடிவுற்ற இடம் 19,517. அப்போ அதனால இவங்களோட ப்ரீமியத்தோட க்ளோசிங் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? 19,500 கொடுத்துட்டாங்க. அப்போ 19,500 கால் 105 ரூபாய் நம்மளுக்கு கொடுத்ததுனால 19,605 ஒன்று, 19,500 கால் அண்டு புட்டோட ரெண்டு பேர்த்தோட கூட்டுத்தொகை 180னால 19,680 அப்படிங்கிறது. அப்போ 19,500 புட் ஆப்ஷன் படி 76னா 19,424. அதே மாதிரி 170னா 19,330. அப்போது இப்போ தற்போதைக்கு இன்றைய, அதாவது கடந்த வர்த்தகத்தோட முடிவின் அடிப்படையில் நம்மளுக்கு 19,330லிருந்து 19,680 மட்டும் 19,500 கால் அண்டு புட்டோட கட்டுப்பாட்டு எல்லையாக இருக்கிறது அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு இதன் எல்லைகளில் என்ன செயல்படுகிறது அப்படிங்கிறதை நீங்கள் பார்த்து முடிவெடுங்கள். அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சென்ற வாரத்தோட ஆரம்பம் 45,546, க்ளோசிங் வந்து 44,879 நடந்திருக்காங்க. இருக்கிறதுலே அதிகபட்ச ஹை 45,782, லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 44,279. அப்போது 44,300ன்னு வச்சுட்டாலும் 44னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 1,500 புள்ளிகள் பயணம் நம்மளுக்கு கிடத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு பயணம். இருந்தாலும் ஓப்பனுக்கு பிலோ க்ளோஸ் நடைபெற்றுள்ளது அப்படிங்கிறது இது ஒரு வார்த்தை செய்தி. அப்போ அடுத்த வாரத்துக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம். அப்போ நம்மளுக்கு 44,879, 44,900 கால், 44,900 புட்டை நம்ம அடிப்படையாக எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இதனுடைய க்ளோசிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு 252, 281. அப்போது 44,900, 252 ரூபாய் கால்னா நம்மளுக்கு 45,150. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 200 நம்மளுக்கு 400, 480, 530. அப்போ 45,430. இந்த பக்கம் அப்படியே 200னா 300 பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். 44,600, 500 புள்ளிகள்னா 44,400.
அப்போ இந்த ரேஞ்ச் எல்லைகளாக நம்மளுக்கு இப்போ தற்போது இருக்குது 44,900 அடிப்படையில். அப்போ இதன் அடிப்படையில் ரேஞ்ச் நம்மளுக்கு எப்படி அமைகிறது அப்படிங்கிறதை பார்த்து முடிவு செய்து கொள்ளுங்கள். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுக்குறோம். அதில் நம்மளுக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி வந்துட்டு ஒரு அடிக்ஷனே இல்லாமல் நீங்கள் ஒரு 9:15 9:30 மட்டும் ஸ்டாக்கை நீங்கள் வியாபாரம் பண்ணணுன்னா ரொம்ப எளிமையாக எப்படி பார்ப்பது, அதாவது நம்ம உட்காந்து ஒரு ஹோம்ஒர்க்கெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு எந்தெந்த நிறுவனம் வரும் அப்படின்னு பார்த்து தூக்கம் இல்லாமையெல்லாம் இருக்க வேண்டியதில்லை. நம்மளுக்கு காலையில் 9 மணி to 9:07 நம்மளுக்கு ப்ரீ ஓப்பன் இம்பேக்டில் நம்மளுக்கு என்ன ஸ்டாக் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு உடனே அதற்குண்டான வியாபார யுத்தியை நீங்கள் பயன்படுத்தணும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இயில் 9:20 யார் வந்து ட்ரெண்டிங்காக அமைகிறாங்களோ அவங்க சைடு எப்படி வியாபாரம் செய்யணும் பை அண்ட் செல்லை பற்றி சொல்லித்தர மாட்டோம். அங்கே என்னென்ன தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தருவோம். அது வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் நீங்கள் தொடர்பு அதன் பெற்றுக்கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாக. அதே ஆகஸ்ட் 28ஆம் தேதி வந்துட்டு ஆப்ஷனுக்கு உண்டான ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ், ஆப்ஷன் கிரீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆப்ஷனுடைய அட்டவணை, இதனுடைய வகுப்பு துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம். எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம். உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்களோட முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் வெற்றி உண்டாக்க முடியுங்கிற எண்ணத்தில் நீங்கள் பங்கேற்கலாம். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கெட் சேனலுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரல் அலைஸ் ப்ளூ, ஜிபுல், அப்ஸ்டாக்ஸ், மோத்திலால், எஸ்பிரஸோ நிறுவனங்களை டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வர்த்தகம் செய்வதால் எங்களுக்கு சப்போர்ட் செய்ய இயலும். விருப்பம் உள்ளவர்கள் செய்யலாம். இது கட்டாயம் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.